வரகி பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம ஆதி வரகி யூடியூப் சேனல். வரகி அன்னையோட அருள் பரிபூரணமா எல்லாருக்குமே கிடைக்கணும்னு மனசார பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு நாம இந்த பதிவை ஆரம்பிக்கலாம். இன்னைக்கு மே மாசம் 30ஆம் தேதி வியாழக்கிழமை. ரொம்ப ரொம்ப அதிசக்தி வாய்ந்த நாளா இந்த நாள் நமக்கு அமைஞ்சிருக்கு. இந்த நாள் திரும்பி வரவே வராதுன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு அற்புதமான சேர்க்கை இந்த நாள்ல நமக்கு இருக்கு. இப்படிப்பட்ட அற்புதமான நாள்ல பணவரவு அதிகரிக்கிறதுக்கு இப்ப நான் சொல்ல போற நம்பரை உங்க கையில நீங்க எழுதிக்கிட்டாலே போதும். உங்க வீட்ல எண்ணி வைக்க முடியாத அளவுக்கு பணம் சேர்ந்துகிட்டே இருக்கும். பணமழை பொழியும்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த பரிகாரத்தை தான் இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறேன். இந்த வீடியோல பூஜை இல்லாத வழிபாடு இல்லாத ஒரு பரிகாரத்தை தான் நாம தெரிஞ்சுக்க போறோம். அதனால ஆண்கள் பெண்கள் யாரு வேணாலும் செய்யலாம். பெண்களுக்கு மாதவிடாய் சமயமா இருந்தாலும் தாராளமா இந்த பரிகாரத்தை செய்யலாம். உங்களுக்கு பிறப்பு தீட்டு இறப்பு தீட்டு இருந்தாலும் செய்யலாம். இந்த நாள்ல நீங்க அசைவம் சாப்பிட்டு இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். நமக்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளுமே கிடையாது. இந்த பரிகாரத்தை நீங்க உங்க வீட்ல இருந்து ஆபீஸ்ல இருந்து டிராவல் பண்ணக்கூடிய சமயத்துல உங்க சொந்தக்காரங்களோட வீட்ல இருந்து இப்படி எங்க இருந்து வேணாலும் செய்யலாம். அதே மாதிரி இந்த பரிகாரத்தை நீங்க உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்க்காகவும் செய்யலாம். ஒரு சமயத்துல ஒரே ஒருத்தருக்காக மட்டும்தான் இந்த பரிகாரத்தை செய்யணும். இந்த வீடியோவை லேட்டா பார்த்தவங்க இந்த நாள்ல இந்த பரிகாரத்தை செய்ய முடியாதவங்க வேற எப்பெல்லாம் செய்யலாம்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு செய்யறது தான் நமக்கு அற்புதமான பலன்களை கொடுக்கும். ஏன்னா ஒரு சில பரிகாரங்கள் அந்தந்த நாள்ல செய்யும் போது அதுல கிடைக்கக்கூடிய ரிசல்ட் வேற லெவல்ல இருக்கும்னே சொல்லலாம். மத்த நாட்கள்லயும் நாம இந்த பரிகாரத்தை செய்யலாம். அதுல எந்த ஒரு தவறுமே கிடையாது. ஆனா குறிப்பிட்ட ஒரு சில நாட்கள்ல நாம இதை செய்யும் போது நமக்கு கை மேல பலன் கிடைக்கும். சரி, இப்போ இது என்ன பரிகாரம், யாரெல்லாம் செய்யலாம், எந்த டைம்ல செய்யணும்னு இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன். இன்னைக்கு நமக்கு வியாழக்கிழமை. இந்த வியாழக்கிழமை பாத்தீங்கன்னா பெரும் செல்வத்துக்கு அதிபதியான குரு பகவான் மற்றும் குபேர பகவானோட வழிபாட்டுக்கு உகந்த நாள். அடுத்ததா இன்னைக்கு நமக்கு தேய்பிறை அஷ்டமி திதி இருக்கு. இந்த தேய்பிறை அஷ்டமி திதி கால பைரவரோட வழிபாட்டுக்கு உகந்த நாள். நமக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை முழுவதுமா அடையணும்னா கட்டாயமா கால பைரவரோட அருள் நிச்சயமா நமக்கு தேவைப்படும். அதுலயும் வியாழக்கிழமையோட சேர்ந்து வரக்கூடிய அஷ்டமி திதி கூடுதல் சிறப்புன்னே சொல்லலாம். அடுத்ததா இந்த நாள்ல அப்படி என்னதான் சிறப்பு இருக்குன்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு தேதி 30. இந்த 30ல இருக்கக்கூடிய 3ஐயும் சைஃபரையும் ஆட் பண்ணும்போது நமக்கு 3ங்கிற நம்பர் வரும். இது குரு பகவானுக்கு உகந்தது. அதாவது குரு பகவானோட வழிபாட்டுக்கு உகந்த வியாழக்கிழமையில 3ங்கிற கூட்டுத்தொகை வரக்கூடிய தேதி வர்றது கூடுதல் சிறப்பு. அடுத்ததா இந்த மாசம் 5வது மாசம். இந்த 5ங்கிற நம்பர் குபேர பகவானுக்கு உகந்தது. இப்படி குபேர பகவானோட வழிபாட்டுக்கு உகந்த வியாழக்கிழமையோட சேர்ந்து 5ங்கிற தேதி வரக்கூடிய அமைப்பு கூடுதல் சிறப்புன்னே சொல்லலாம். அடுத்ததா இந்த தேதியையும் மாசத்தையும், அதாவது தேதியோட கூட்டுத்தொகை நமக்கு 3, மாசம் 5வது மாசம், இது ரெண்டையும் ஆட் பண்ணும்போது நமக்கு 8ங்கிற நம்பர் வருது. அடுத்ததா இந்த வருஷத்தோட கூட்டுத்தொகை, வருஷத்துல இருக்கக்கூடிய 2, 2, 4 இதை சேர்த்தாலும் நமக்கு 8ங்கிற நம்பர் தான் வருது. இன்னைக்கு நமக்கு அஷ்டமி திதி. இந்த அஷ்டமி திதியும் பௌர்ணமி அப்படி இல்லைன்னா அமாவாசை முடிஞ்சதுக்கு அப்புறமா வரக்கூடிய 8வது திதி தான் இந்த அஷ்டமி திதி. அந்த வகையில 8, 8, 8ங்கிற சேர்க்கையும் இந்த நாள்ல நமக்கு அமைஞ்சிருக்கு. இப்படி இந்த நாள் ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்த நாளா நமக்கு இருக்கு. இந்த நாள்ல நாம செய்யக்கூடிய சின்ன சின்ன வழிபாடுகளுக்கும் பரிகாரங்களுக்கும் கூட நிச்சயமா நமக்கு கை மேல பலன் கிடைக்கும். அந்த வகையில நம்ம சேனல்லையுமே நமக்கு இருக்கக்கூடிய பண கஷ்டமும் கடன் பிரச்சனையும் 8 நாட்களுக்குள்ள தீர்றதுக்கு பேரை 8 முறை எழுதி வைக்கக்கூடிய அற்புதமான பரிகாரத்தை ஏற்கனவே நான் உங்களுக்கு கொடுத்திருக்கேன். அந்த வீடியோவோட லிங்கையும் இந்த வீடியோவோட எண்ட் ஸ்கிரீன்லயும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லயும் நான் உங்களுக்காக கொடுக்கறேன். அடுத்ததா அந்த வீடியோல இன்றைய நாளுக்கான பஞ்சாங்கத்தையும் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். பஞ்சாங்கத்தை டெய்லியும் நாம படிக்கிறதுனாலயோ கேட்கறதுனாலயோ இருக்கக்கூடிய அற்புதங்களை பத்தி நம்ம இன்னொரு சேனல்ல ஷார்ட்ஸ் வீடியோல கொடுத்திருக்கேன். அந்த ஷார்ட்ஸ் வீடியோவோட லிங்கையும் இங்க நான் உங்களுக்கு கொடுக்கறேன். கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க. தினமும் அந்தந்த நாளுக்குரிய பஞ்சாங்கத்தை தெரிஞ்சுக்கும் போது நம்ம வாழ்க்கையில அற்புதமான மாற்றங்கள் ஏற்படும்னே சொல்லலாம். சரி, இப்போ இந்த பரிகாரத்தை எந்த நேரத்துல செய்யணும்னு நான் உங்களுக்கு சொல்றேன். இந்த பரிகாரத்தை செய்யறதுக்கு நமக்கு எந்த விதமான நேர கணக்கும் கிடையாது. ராகு காலம் பார்க்கணும், யமகண்டம் பார்க்கணுங்கிறதெல்லாம் கிடையாது. ஆனா இப்ப நான் சொல்ல போற விஷயத்த மட்டும் நீங்க கவனமா பாருங்க. இந்த நாள் ஃபுல்லா இந்த பரிகாரத்தை எந்த டைம்ல வேணாலும் நீங்க செய்யலாம். இந்த வீடியோவை பார்க்கும்போது கூட இந்த பரிகாரத்தை நீங்க செய்யலாம். ஆனா இன்னைக்கு 8 முறை இந்த பரிகாரத்தை செய்யுங்க.
என்னது 8 முறையா அப்படின்னு சொல்லி அதிர்ச்சியாக வேண்டாம். கையில எழுத போற நம்பரை பத்தி தான் இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறேன். அதனால அந்த நம்பரை 8 முறை இன்னைக்கு உங்க கையில நீங்க எழுதி வைங்க. குறிப்பிட்டு அரை மணி நேரத்துக்கு ஒரு தடவை எழுதணுமா, 1 மணி நேரத்துக்கு ஒரு தடவை எழுதணுமான்னு கேட்டீங்கன்னா அப்படியெல்லாம் எந்த விதமான கட்டுப்பாடுகளும் கிடையாது. இது உங்க விருப்பம் தான். ஆனா 8 முறை எழுதுறத மட்டும் கரெக்டா எண்ணிக்கை கணக்க நீங்க வச்சுக்கோங்க. இதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்போ கையில எழுத போற பரிகாரத்தை தான் நம்ம பார்க்க போறோம். அதனால நமக்கு கையில எழுதுறதுக்கு பேனா, ஸ்கெட்ச் பென், மார்க்கர், கிளிட்டர் பென் இதுல ஏதாவது ஒண்ணு தேவைப்படும். ரெட் கலர்ல இங்கு வரக்கூடிய பேனாவை இந்த பரிகாரத்துக்கு நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. உங்ககிட்ட ரெட் கலர்ல இங்கு வரக்கூடிய பேனா இல்லைன்னா மட்டும் கிரீன் கலர், அப்படி இல்லைன்னா ப்ளூ கலர்ல இங்கு வரக்கூடிய பேனாவை நீங்க பயன்படுத்திக்கோங்க. வேற எந்த ஒரு பொருளும் நமக்கு தேவை கிடையாது. அதே மாதிரி எப்பயுமே நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு விஷயம், வியாழக்கிழமை நாள்ல கட்டாயமா கையில பெண்கள் மஞ்சள் தடவிக்கோங்க. மஞ்சள் பூசி குளிக்கிறவங்க எப்படியா இருந்தாலும் கையிலையும் மஞ்சள் பூசுவீங்க. நான் சொல்றது உள்ளங்கையில. அப்படி மஞ்சள் பூசி குளிக்காதவங்க இன்னைக்கு குருமேடு இருக்கக்கூடிய பகுதியில மட்டுமாவது மஞ்சளை தடவி வச்சுக்கோங்க. ஏன்னா குரு பகவானோட அருள் இருந்தாதான் நம்மளால பெரும் செல்வத்துக்கு அதிபதியாகவும் முடியும். நம்ம வாழ்க்கையில இருக்கக்கூடிய தடைகளும் நீங்கும், பண கஷ்டமும் தீரும். அதனால ஒவ்வொரு வியாழக்கிழமையிலையும் இதை தவறாம நீங்க செய்யுங்க. சரி, இப்போ இந்த பரிகாரம் என்னன்னு நான் உங்களுக்கு சொல்றேன். முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த நம்பரை 8 முறை உங்க கையில எழுதணும். ஒவ்வொரு முறை எழுதுறதுக்கு முன்னாடியும் உங்க கையை கழுவிட்டு வந்து அமைதியான ஒரு இடத்துல உட்கார்ந்துக்கோங்க. உங்க குலதெய்வத்துக்கிட்டையும், குரு பகவான் கிட்டையும், குபேர பகவான் கிட்டையும், பைரவர் கிட்டையும் மனசார பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க. கஷ்டத்தை சொல்லி பிரார்த்தனை செய்யாம பணவரவு அதிகரிக்கணும்னு சொல்லி பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க. பணவரவு அதிகரிச்சுட்டாலே உங்களுக்கு இருக்கக்கூடிய பண கஷ்டமும் கடன் பிரச்சனையும் தானா குறைய ஆரம்பிச்சிரும். இந்த பரிகாரத்தை பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கிறவங்க எல்லாருமே செய்யலாம். பணவரவு அதிகரிக்கிறதுக்காகவும் செய்யலாம், கொடுத்த பணம் திரும்பி வர்றதுக்காகவும், கடன் பிரச்சனை தீர்றதுக்காகவும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். இப்போ நீங்க கையில எழுத வேண்டிய அந்த நம்பர் உங்களுக்கு ஸ்கிரீன்ல தெரியும். எந்த இடத்துல இந்த நம்பரை எழுதணும்னு பாத்தீங்கன்னா, கையில குருமேடு இருக்கக்கூடிய பகுதியில இந்த நம்பரை எழுதணும். இடது கையில ஆள்காட்டி விரலுக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு சின்ன மேடை தான் நம்ம குருமேடுன்னு சொல்லுவோம். அது இப்போ உங்களுக்கு ஸ்கிரீன்லயும் தெரியும். அந்த இடத்துல 888ங்கிற நம்பரை நீங்க எழுதிக்கோங்க. 888ங்கிறது ஒரு ஏஞ்சல் நம்பர். லா ஆஃப் அட்ராக்ஷன் படி அபரிமிதமான பணத்தை, செல்வத்தை நமக்கு ஈர்த்து கொடுக்கக்கூடிய ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த நம்பர்னே சொல்லலாம். இப்படி இந்த நம்பரை குருமேடு இருக்கக்கூடிய பகுதியில நீங்க எழுதினதுக்கு அப்புறமா திரும்பியும் ஒரு முறை மனசார பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க. இவ்வளவுதான் நீங்க செய்ய வேண்டியது. இதே மாதிரி இன்னைக்கு 8 முறை நீங்க செய்யுங்க. நிச்சயமா உங்க வாழ்க்கையில அற்புதமான மாற்றங்கள் ஏற்பட ஆரம்பிக்கும். உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனையும் பண கஷ்டமும் தீரும். பணவரவு அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் உங்களை தேடி வர ஆரம்பிக்கும். பணம் வர்றதுக்கான முயற்சிகளையும் கடன் தீர்றதுக்கான முயற்சிகளையும் நீங்க செய்யும் போது அது உங்களுக்கு சாதகமா முடியும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம எனக்கு ரிசல்ட்டை ஷேர் பண்ணுங்க. இந்த பதிவுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க. அதை நான் உங்களுக்கு உடனே தெளிவுபடுத்துறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி அந்தந்த நாளுக்கும் நேரத்துக்கும் திதிக்கும் உரிய வழிபாடுகளையும் பரிகாரங்களையும் நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. மற்றும் ஒரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம். நன்றி.